ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் குயிக்காக சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சாப்பிடும்போது சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 இலை, 2 ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு இது கூட 4 பல் பூண்டும் 1 ஸ்பூன் சோம்பும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசம். இது எண்ணெயில் பொரியும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்புக்கு இந்த இஞ்சி பூண்டு தட்டி போட்டு தாளிக்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும். பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனுக்கு தனியாக மசாலா போடும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்து சிக்கனை போட்ட உடனே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்துருங்க.
இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.